because we are kings and our words matter. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்பும் மானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்பும் மானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீர். யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி நீர். என் யெகோவா ரஃபா, என் பரிகாரி நீர். என் யெகோவா ஷம்மா, என் சமாதானம் நீர். தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் அஞ்சிடேனே. ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவா. தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் அஞ்சிடேனே. ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்பும் மானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்பும் மானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீர். என் யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி நீர். என் யெகோவா ரஃபா, என் பரிகாரி நீர். என் யெகோவா ஷலோம், என் சமாதானம் நீர். பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன். உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவேன். பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன். உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவேன். பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்பும் மானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்பும் மானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீர். என் யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி நீர். என் யெகோவா ரஃபா, என் பரிகாரி நீர். என் யெகோவா ஷலோம், என் சமாதானம் நீர். உம்மையே நம்பும் எனக்கு நித்திய கன்மலை நீ. உம்மையே நோக்கிடும் நான் வெட்கமடைவதில்லை. உம்மையே நம்பும் எனக்கு நித்திய கன்மலை நீ. உம்மையே நோக்கிடும் நான் வெட்கமடைவதில்லை. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்பும் மானவரே, பாடி புகழ்ந்து
நம்பும் எனக்கு நித்திய கன்மலை நீ உம்மாயே நோக்கிடும் நான் உம்மாயே நம்பும் எனக்கு நித்திய கன்மலை நீ உம்மாயே நோக்கிடும் நான் வெட்கமடைவதில்லை வேதனும் மரணம் என் கேடகமும் ரட்சிக்குமானவரே பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே வேதனும் மரணம் என் கேடகமும் ரட்சிக்குமானவரே பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீ என் யெகோவா நிசி என் ஜெயக்கொடி நீ என் யெகோவா ரப்பா என் பரிகாரி நீ என் யெகோவா ஷலோம் என் சமாதானம் நீ என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீ என் யெகோவா நிசி என் ஜெயக்கொடி நீ என் யெகோவா ரப்பா என் பரிகாரி நீ என் யெகோவா ஷலோம் என் சமாதானம் நீ. நம்ம அனைவரும் தயவு செய்து எழுந்து நின்று பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளை தொலைக்காட்சியின் மூலமாக இணையதளத்தின் மூலமாகவும் எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் நம்முடைய யெகோவா ஷம்மாவாக இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். அதை பற்றி தான் பேசிட்டு வரோம் இல்லையா? நம்மோடு கூடவே இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறது தான் பெரிய காரியம். பாருங்க, எல்லா வாக்குத்தத்தை காட்டிலும் அது பெரிய வாக்குத்தத்தை. ஏன்னா கூட இருப்பேன்னா அப்போ எல்லாமே நடக்கும். கூட இருந்தால் போதும், வேற எதுவும் சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லா காரியங்களையும் நமக்கு வெற்றியும் ஜெயமும் கர்த்தர் நமக்கு தருகிறார். கூட இருக்கிறார், நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார், நம்முடைய ஜெய கோடியாக இருக்கிறார், நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார், செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் செய்கிறார். எல்லாரும் நாம் ஒன்றாய் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். Hallelujah, 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 hallelujah. துதி இரங்கள் இசைக்கும். Hallelujah, 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 hallelujah. துதி இரங்கள் இசைக்கும். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். Hallelujah.
புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதி கீதங்கள் இசைப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதி கீதங்கள் இசைப்போம். நான் சுகமானேன் நான் சுகமானேன் உண்டியரின் காயங்களா. 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 Oh hallelujah oh hallelujah hallelujah ஆனந்தமே. Oh hallelujah oh hallelujah hallelujah ஆரோக்கியமே. பலவீனனல்ல பலவீனனல்ல பலவான் நான் தேவன் சொன்னார். 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 Oh hallelujah oh hallelujah hallelujah ஆனந்தமே. Oh hallelujah oh hallelujah hallelujah ஆரோக்கியமே. இயேசுவின் தழும்பு இயேசுவின் தழும்பு இனி போக்கும் நல்மருந்து. 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 Oh hallelujah oh hallelujah hallelujah ஆனந்தமே. Oh hallelujah oh hallelujah hallelujah ஆரோக்கியமே. பிள்ளையின் அப்பம் பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. 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 Oh hallelujah oh hallelujah hallelujah ஆனந்தமே. Oh hallelujah oh hallelujah hallelujah ஆரோக்கியமே. நானின் சுமப்பேன் நானின் சுமப்பேன் எந்த நேசு சுமந்த பேன். நானின் சுமப்பேன் நானின் சுமப்பேன் எந்த நேசு சுமந்த பேன். நானின் சுமப்பேன் நானின் சுமப்பேன் எந்த நேசு சுமந்த பின். நானின் சுமப்பேன் நானின் சுமப்பேன் எந்த நேசு சுமந்த பின். Oh hallelujah oh hallelujah hallelujah ஆனந்தமே.
வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. மனப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. 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 நான் சுகமானேன் என்று பாடினோம். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று. குணமாகவும் இல்லை, குணமானீர்கள். என்னைக்கு அவர் சிலுவையில் அறையப்பட்டாரோ அன்றைக்கே குணம் நம்முடையதாகிவிட்டது. சுகம் ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் எல்லாத்திலும் நம்முடையதாகிவிட்டது. ஆகவேதான் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக வேதம் சொல்லுகிறது. அதனால தான் நான் சொல்லுகிறோம், நான் ஏன் சுமப்பேன், எந்த இயேசு சுமந்த பெண். ஆகவேதான் நாம் சொல்லுகிறோம், இது பிள்ளைகளுடைய அப்பம், இது தினந்தோறும் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பாக்கியம். சுகம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஈவு, ஆசீர்வாதம். தினந்தோறும் அது தர்றார். நேற்று தந்தார், இன்னைக்கு தருவார், நாளைக்கும் தருவார். ஒவ்வொரு நாளும் அதை தருகிறார். இயேசுவின் தழும்பு எல்லா பிணிகளையும் போக்கக்கூடிய நல்ல மருந்து. அந்த தழும்பு இன்றைக்கு நம்மை குணமாக்குகிறது. அதை பார்க்கும்போது நம்முடைய சுகம் நமக்கு ஞாபகம் வர வேணும். நம்மை குணமாக்குகிற தழும்பு அது. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அளவில்லா ஆனந்தம் என்றும் தங்கும் அவர் சமூகத்தில் பூரண பேரின்பம். அழியாத சமாதானம் நிலைக்கோ. தூய பூமியில் நாம் நிற்கிறோம். எல்லாரும் தூய பூமியில்
வருகிறார். யெகோவா ராஜன் வாசம் செய்யும் ஆலயம், ஜீவ தண்ணீர் வற்றாய் நிறைந்தோடும். தூய பூமியில் நாம் நிற்கிறோம். தூய பூமியில் நாம் நிற்கிறோம். நம்மை சூழ தேவதூதர் காண்கிறோம். இன்று நாம் இயேசுவை போற்றுவோம். அவர் முன் தூய பூமி மீது நாம் நிற்கிறோம். இன்று நாம் இயேசுவை போற்றுவோம். இன்று நாம் இயேசுவை போற்றுவோம். இன்று நாம் இயேசுவை போற்றுவோம். அவர் முன் தூய பூமி மீது நாம் நிற்கிறோம். எல்லாரும் நம் உள்ளங்களையும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் மன உருக்கம் உள்ள நல்ல தேவன் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதை புரிந்து கொள்ளும்படி அறிந்து கொள்ளும் மனக்கண்களை திறக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறேன் என்பதை காணும்படி எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். எங்களுடைய வெற்றிக்காக, எங்களுடைய ஜெயத்துக்காக நீர் என்ன செய்திருக்கிறீர் என்பதை எங்கள் கண்கள் காணட்டும் கர்த்தாவே. எங்களை உயர்த்தும்படியாய், தூக்கும்படியாய், எங்களை உன்னதங்களிலே உட்கார வைக்கும்படியாய், ஜெயிக்கிறவர்களாய் மாற்றும்படியாய் என்ன செய்திருக்கிறீர் என்பதை காணும்படி எங்களுக்கு கிருபை செய்தரலாம். ஸ்தோத்திரம். வேதத்தின் அதிசயங்களை காண எங்களுக்கு கிருபை செய்தரலாம். நீர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் எங்களுக்குள் குடியிருக்கிறீர். நீர் வல்லவர், நல்லவர், போதுமானவராக எங்களுக்கு இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே வேத வசனத்தின் வெளிப்பாடு ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் செல்லட்டும். விடுதலையும் சமாதானம், சுகமும், வெற்றியும், வாழ்வும் இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். யாத்ராம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கிருபையில் வாழ்வதை குறித்து போதித்து வருகிறோம். கிருபை என்னன்னு முதல்ல புரிந்து கொள்ளணும். அதோடு கூட இந்த கிருபையில் எப்படி வளருவது என்பதை குறித்து தான் இப்போ குறிப்பாக பார்த்து வருகிறோம். கிருபையில் வாழ்வது என்கிற தலைப்பிலே கிருபையில் வளர்வதை குறித்து பார்த்து வருகிறோம். கிருபையில் வளர முடியும், பெருக முடியும், நாளுக்கு நாள் அதிகமாய் அதில் பெருக முடியும் என்றெல்லாம் பார்த்தோம்.
எப்படி அதில் வளர்வது பெறுவது என்பதை புரிந்து கொள்வதற்கு கிருபைனாலே ஒரு தெளிவு வேணும் நமக்கு. கிருபைங்கிறது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ஆகவே அதை புரிந்து கொள்வதற்கு சில சுலபமான காரியங்கள் வேத வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று இது என்று நினைக்கிறேன். கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார்? இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வனாந்திரத்து வழியாக போய் கொண்டிருக்கும்போது முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்கிறார்கள். கர்த்தர் கோபம் உண்டவராகி கர்த்தர் சொல்கிறாரு மோசையை பார்த்து, நீ கொண்டு போய் பானத்தை ஓடுற தேசத்துக்கு நான் எப்படியும் கொண்டு போய் சேர்த்துட்றேன், ஒரு தூதனை வேணா அனுப்புகிறேன் உனக்கு முன்னால் பாதுகாப்புக்காக, நீ கொண்டு போ, நான் வரல, நான் வந்தால் நடக்கிறதே வேறன்ட்டார். இப்போ மோசை சொல்கிறான், கர்த்தாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்று நீர் சொல்லியிருக்கிறீரே, தயவு அல்லது கிருபை கிடைத்தது என்று சொல்லியிருக்கிறீரே, அப்படி சொல்லிவிட்டு இப்போ வரமாட்டேன்றீரே, நீர் வரலைன்னா நான் போகலை, நீர் வந்தால் தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி மோசே சொல்கிறான். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று. அப்போ 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த கர்த்தருடைய சமூகம் ஒரு மனுஷனுக்கு கூட செல்லுகிறது தான் அந்த மனுஷனுக்கு கிருபை உண்டாயிருக்கிறது என்பதற்கே அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனத்தை பாருங்கள். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? எப்படி மற்றவங்களுக்கு தெரியும் எனக்கு கிருபை கிடைத்தது என்று? நீர் எங்களுடைய வருவதனால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். எப்படி தெரியும் உம்முடைய கிருபை எனக்கும் இந்த ஜனங்களும் கிடைத்தது என்று? உம்முடைய சமூகம் எங்களோடு வருவதனால் அல்லவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபையை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். கிருபை ஒரு மனுஷனுக்கு இருக்கும்போது இருக்குது இல்லைன்றதை கரெக்டாக பார்க்கலாம், சொல்லலாம். ஏனென்றால் கிருபை ஒரு மனுஷனுக்கு இருக்கும்போது கடவுளுடைய சமூகம் பிரசன்னம் அவனோடு கூட இருக்கும். அப்படி இருக்கும்போது மற்ற ஜனங்களுக்கும் இவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். மற்ற இந்த கிருபையில் வாழாதவர்களுக்கும் இந்த கிருபையில் வாழுகிற மனுஷனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அதுதான் சொல்கிறாருங்க, நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று இதன் மூலமாக விளங்கும் என்று சொல்லுகிறார். அப்போ கிருபை இருந்ததுன்னா கர்த்தருடைய சமூகம் கூட இருக்கும். அப்படி கர்த்தருடைய சமூகம் இருந்ததுன்னா ஒரு மனுஷனுக்கு அவனுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது. இந்த என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அல்லது நான் உன் கூட இருப்பேன் அப்படிங்கிறது வேதத்திலே ரொம்ப பெரிய ஒரு வாக்குத்தத்தம். இது நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. ஈசாக்கு கர்த்தர் சொன்னார், நான் உன்னை கூட இருப்பேன், பஞ்ச காலத்தில் இருந்தார், அவனை செழிப்பாக்குனார். யாக்கோபுக்கு சொன்னார், இவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போ, நான் உன் கூட இருப்பேன்னாரு. பயந்துக்கிட்டே இருந்தான், அவன் போனால் கொண்டுடுவாங்களோன்னு. கர்த்தர் சொல்கிறார், ஒன்றும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னாரு. இப்போ மோசேக்கு சொல்கிறாரு, நான் உன் கூட வர்றேன், கானான் தேசம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருவோன்னு, எந்த தடையும் உனக்கு எதிராக நிற்க முடியாது, நான் உன் கூட வருவேங்கிறாரு. இவன் பிறகு யோசுவாவுக்கு சொல்லுகிறான் 31ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு நான் உன்னோட கூட இருப்பேன்று அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்கிறான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற அந்த வாக்குத்தத்தம் இருக்குது பாருங்கள். அந்த வாக்குத்தத்தம் இதிலிருந்து வந்தது தான். அவன் கூட இருப்பேன்றதை தான் இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்கிறாங்க. கூட இருப்பேன்னா இந்நேரமும் இருப்பாரா, எந்த நாளும் இருப்பாரா, எல்லா சூழ்நிலையிலும் இருப்பாரா அப்படின்னு ஒரு மனுஷன் யோசிக்கிறான். அதனால சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இந்த கூட இருப்பேங்கிறத கொஞ்சம் இன்னும் அதிகமாக வலியுறுத்தி சொல்கிறது தான் அந்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் ரொம்ப பிரபலமான வாக்குத்தத்தமாக ஆயிடுச்சு. அதே தான் யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்கிறார். யோசுவா 1:5 நாம் பார்த்தோம், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. இயேசு உயிர்த்தெழுந்த உடனே சீஷர்களுக்கு சொல்கிறாரு, உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களுடனே கூட இருப்பேன், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட. அதே லாங்குவேஜ் தான் பேசுகிறார் பாருங்க, கூட இருப்பேன் கூட இருப்பேன்றது தான். ஏன்னா அவங்க சுவிசேஷ வேலைக்குன்னு கிளம்புறாங்க. இப்போ இந்த நடந்ததை போய் உலகமெங்கும் அறிவிக்கணும். எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் பாவ மன்னிப்பையும் சுவிசேஷத்தையும் இந்த நற்செய்தியும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிவிக்கணும். ஜனங்களை தேவனிடத்தில் திரும்ப பண்ணணும். அப்படி கிளம்புறவங்கள்ட்ட சொல்கிறாரு, போய் உலகமெங்கும் அறிவிங்க, நான் உங்க கூட இருப்பேன். நான் கூட இருப்பேன்னா போய் அறிவிச்சிங்கன்னா உலகம் முழுக்க அது பரவும். அது பரவுறதுக்கு நான் கேரண்டி, நான் கூடயே இருக்கிறேன், அதை வாய்க்க பண்ணுவேன்னு அர்த்தம்.
அதே எபிரேய நிருபத்தை எழுதின ஆசிரியர் இந்த வாக்குத்தத்தம் ஒரிஜினலாக உபாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு பிறகு யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது பாருங்கள். சொல்லி 1000 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு. 1000 வருஷத்துக்கு பிறகு எபிரேய நிருபத்தை எழுதின ஆசிரியர் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புதுசாக ஒன்று பண்ணுறாரு. இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்கிறாரு. ஆதலால் நாம் தைரியம் கொண்டு, எபிரேயர் 13:5-6, ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்லிட்டாரு, நாம் இப்போ அதனால் நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன? இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதனால தான் யோசுவா 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. அங்கே கர்த்தரும் அதை தான் வலியுறுத்துறார். கர்த்தர் சொல்கிறார் 5ஆம் வசனத்தில், நான் உன்னோட கூட இருப்பேன், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. 5, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயில் இருப்பதாக, வாயை விட்டு பிரியாது இருப்பதாக என்று சொல்கிறார். அப்போ அது எதை குறிக்கிறது? வாயை விட்டு பிரியாது இருக்கிறதுன்றது எதை குறிக்கிறது? தியானம் பண்ணுவதை குறிக்கிறது. நான் காண்பித்தேன் உங்களுக்கு இல்லையா? தியானம் பண்ணுவது என்கிறது வாயில் வைத்து வசனத்தை முணுமுணுப்பது, வாயில் வைத்து சொல்லிக்கொண்டே இருப்பது. இப்போ தான் பாடணும் இல்லையா? தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அஞ்சிடேனே, ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாருன்னு பாடணும். இந்த மாதிரி பாட்டை பாடிக்கிட்டே இருக்கணும். நாள் முழுக்க நம்முடைய வாயில் வைத்து முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதை நம்ம பாடுற பாட்டெல்லாம் முக்கால்வாசி எல்லாம் அப்படியே பைபிள்லேருந்து அப்படியே எடுத்தது பாருங்கள், வசனத்தை அப்படியே எடுத்து போட்டது. அது எபிரேயர் 13:5-6 அப்படியே வருது. அப்போ இதை வைத்து நம்ம முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுறது? இல்லைனா என்னத்தை முணுமுணுத்துக்கிட்டு இருப்போம்? பிரச்சனையை பற்றி, நமக்கு இருக்கிற போராட்டங்களை பற்றி, நடக்கிற காரியங்களை பற்றி, இது இவ்வளோ கஷ்டம், அது அவ்வளோ பெருசு. பாருங்கள், யோசுவா போக வேண்டிய இடம் ரொம்ப கஷ்டமான இடம். எரிகோவை போய் எடுக்கணும், அதுக்கப்புறம் கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும். இந்த எரிகோ பட்டணத்தில் ராட்சதர்கள் இருக்கிறாங்க, ஏற்கனவே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. உயரமாக வாட்டச்சாட்டமாக இருக்கிறாங்க ஆட்கள், இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, ரதங்கள் இருக்குது, குதிரை இருக்குது, ராஜா இருக்கிறார், ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கிறாங்க. இவர்கள் ஒரு ஆடு மேய்க்கிற இனம், சாதாரண ஒரு ஆட்கள் பாருங்கள், வெறும் ஆடு மேய்க்கிற ஆட்கள். இவங்க போய் அவ்வளோ பெரிய ஒரு பட்டணத்தில் ராஜா இராணுவம் எல்லாம் இருக்கிற இடத்துல, குதிரை ரதம்லாம் இருக்கிற இடத்துல எப்படி ஒரு பட்டணத்தை அப்படி எடுத்துட முடியும்? அவ்வளோ பெரிய மதில் சுவரை வச்சுருக்கிறாங்க, எப்படி எடுக்கிறது? அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறான். கர்த்தர் அதை பற்றி கொஞ்சம் கூட மென்ஷன் பண்ணல பாருங்கள், அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. என்ன சொல்கிறாரு? இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு கவனிங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் மனுஷன் அந்த செவுத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான் எவ்வளோ பெருசுன்னு. மனுஷன் அந்த ரதத்தை பற்றியும், பார்த்த ராட்சதரை பற்றியும், குதிரையை பற்றியும், இராணுவத்தை பற்றியும், அவங்க எவ்வளோ பெருசுன்றதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான். அது மனுஷனுடைய இயல்பு, நேச்சர், அதுதான் பேசுவான். அதனால தான் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணி இதை பேசிட்டாரு. எதை பேசிட்டாரு? உன்னை ஒருவனும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. அவன் இராணுவம் வச்சுருக்கட்டும், அவன் இந்த ரதம் வச்சுருக்கட்டும், குதிரை வச்சுருக்கட்டும், அவனை எவ்வளோ உயரம் எவ்வளோ குள்ளம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை, ஏன்னா நான் உன் கூட இருப்பேன். அதான் 5ஆம் வசனம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருபோதும் ஒரு செகண்ட் கூட உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன். அதனால் உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன்றார். என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். அப்படி சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு இவன் என்ன பண்ண சொல்கிறார்? நீ சொல்லிட்டாரு அதுன்றார். அதுதான் அங்கே சொல்கிறார், இந்த புஸ்தகமும் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதை சொல்லிட்டாரு. இதை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா தான் இதன்படி செய்ய ஆரம்பிப்ப, நீ இதன்படி நடந்து கொள்ள ஆரம்பிப்ப, ஜெயிக்கிறவனை போல நடந்து கொள்ள ஆரம்பிப்ப, வெற்றி வீரனை போல நடந்து கொள்ள ஆரம்பிப்ப. நீ உன் பிரச்சனையை பேசிட்டு செவுத்தையே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, அந்த மதில் சுவர் எவ்வளோ பெருசு, ரதம் எவ்வளோ பெருசு, இராணுவம் எவ்வளோ பெருசுன்னு பேசிகிட்டு இருந்தா அப்புறம் தோல்வியை தான் சுதந்திரித்து கொள்ள முடியும். அதனால் நீ இதை பேசிகிட்டே இரு. இதை பேசிகிட்டே இருந்தேன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாம் செய்வ. நீ பாலும் தேனும் ஓடுற தேசத்தை அடைவ, எல்லா எதிரிகளையும் மேற்கொள்ளுவேன், எல்லா இடையூறுகளும் மேற்கொள்ளுவேன், தகத்தெறிவை போய் சேருவேன். அதனால் இது சொல்லிக்கிட்டே இருன்றார், வாயில் வச்சு சொல்லிக்கிட்டே இருன்றார். அப்போ பாருங்கள், தியானம் பண்ணி கொண்டே இருன்றார். வெற்றிக்கான வழியை கத்துற. இன்றைக்கி நிறைய பேர் வெற்றிக்கு என்ன வழின்னு நினைக்கிறாங்க? இவரை கவுத்து அவரை பிடிச்சி கீழே இழுத்து
இப்படி ஒரு ட்ரிக் பண்ணி அவரை காலி பண்ணி நம்ம போய் அந்த சீட்டில் உட்காந்துடலாம். இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு நினைப்பு. எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்குது பாருங்கள். உலகத்தார் ரொம்ப தந்திரம் மந்திரம்லாம் பண்ணுற ஆட்கள். அவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுனா இப்படி உருட்டி பெரட்டி தான் ஏதாவது பண்ணணும். அவங்களுக்கு இந்த உருட்டல் பெரட்டல் தான் ரொம்ப அதிகம். இதனால தான் பாருங்கள் அவங்களுக்கே சில நேரத்தில் மூளை குழம்பி போயிடுது. ஏன்னா இவங்க உருட்டி பெரட்டிட்டு இருந்தால் எதிராளி சும்மா இருப்பானா, அவன் இதுக்கு மேலே உருட்டி பெரட்டுவான் அவன். ஏன்னா அவனும் சும்மா இருக்க மாட்டான். நீங்கள் உருட்ட வாங்கிக்குவானா, அவனும் உங்களை போட்டு நீங்கள் மண்டையை உருட்டுற வரைக்கும் அவன் விட மாட்டான் இல்லையா? அதுதான் இங்கே நடக்கிறது. கர்த்தர் நான் சொல்கிறேன், நீ ஏன் உருட்டுற, நீ ஏன் பெரட்டுற, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அவன் கிடக்கிறான். அவன் எவ்வளோ உயரமாக இருந்தான் என்ன, அவன் என்ன ரதம் வச்சுருந்து என்ன இராணுவம் வச்சுருந்தான்னா, எவ்வளோ பெரியவனாக இருந்தான்னா, அதை நீ கான்சென்ட்ரேட் பண்ணாத. அதுவும் பிரச்சனைகள் அதை பற்றி கொஞ்சம் கூட பேசலை கர்த்தர். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதா. நீ இதில் கவனமாயிரு, இது சொல்கிறபடி செய்யி, இதை வாயில் வச்சு முணுமுணுத்துக்கிட்டே இருன்றார். இதையே சொல்லிட்டு கடை அப்படிங்கிறார். வெற்றி உனக்கு உண்டாகும். ஏன்னு தெரியல, ஜனங்க கஷ்டமான வழி தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. உருட்டி பெரட்டுறது அது கஷ்டமான வழி. அப்புறம் இவங்க உருண்டு பெறல்றது. அப்போ அவன் ஏன் அவன் உருட்டி விடுறான். இது ரொம்ப கஷ்டமான வழி. இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறோம். இப்படி பண்ணி அப்படி பண்ணி இந்த ட்ரிக்கு அந்த ட்ரிக்கு எல்லா ட்ரிக்கையும் பண்ணி பார்த்துருக்குறோம். நல்லா வாங்கி கட்டிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும் இது எப்படி வேலை செய்யும்னு. அப்புறம் ஏன் அதுக்கு போகணும்? அதான் பார்த்தாச்சு, அது வேலை செய்யாது. அது ரொம்ப கஷ்டமான வழி, அது வேதனைக்குரிய வழி, குழப்பத்துக்குரிய வழி, ராத்திரி தூக்கம் வராது, பிரச்சனை. ஏன் அந்த வழிக்கு போனோம்? ஒன்றும் உருட்ட வேண்டியதில்லை, பெரட்ட வேண்டியதில்லை. ரொம்ப சுலபமான வழியை கர்த்தர் சொல்கிறாரு. இந்த புஸ்தகத்தை உன் வாயை விட்டு பிரியாமல் பார்த்துக்கன்றார். இதையே சொல்லிட்டு கடன்றார். நீங்கள் எது சொல்கிறீங்க? எது ஈஸின்றீங்க நீங்கள்? நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், இது ரொம்ப ஈஸி. இதில் நிம்மதி இருக்குது, சுகம் இருக்குது, தொல்லையே இல்லை, தலையை பிச்சுக்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. இதில் சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இது ஏது தியானித்து கொண்டு. அப்போ என்னையா அந்த ஆளை பற்றி என்ன, இந்த ஆளை, எந்த ஆளை பற்றி எனக்கு ஒன்றும் கிடையாது, இதையே தியானி. அப்போ இந்த பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தால் என்ன, இதையே தியானித்து கொண்டுன்றார். ஏன்னா வெற்றிக்கான வழியை சொல்கிறார். இதை தியானித்துட்டு வெற்றி உனக்கு உண்டாகும்ன்றார். அப்போ பாருங்கள், கடவுள் எவ்வளோதான் கிருபை நமக்கு தந்திருந்தாலும் என்ன சொல்கிறாரு? உயிரோடு இருக்கிறனாலெல்லாம் உன்னை எவனை எதிர்த்து நிற்பதில்லை, உன்னோடு கூட நான் இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இவ்வளோ சொல்லியிருக்கிறார் பாருங்கள். எவ்வளவு சொன்னாலும் ஒரு மனுஷன் அதை எடுத்து தியானித்து அதையே நினச்சி அதையே பேசிட்டு இல்லைன்னா என்னாகும்? எவ்வளோ சொல்லியிருந்தாலும் அதில் கொஞ்சத்தை கூட இவன் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால தான் எபிரேயர் நிருபத்தை எழுதின ஆசிரியர் சொல்கிறாரு, அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு, ஆதலால் நீங்கள் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமேன்றாரு. அவர் சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சிலர் அவர் சொல்லியிருக்காரு, இவங்க ஒன்றுமே சொல்கிறதே கிடையாது. இவங்க நினைக்கிறாங்க அவர் சொன்னதுனால நமக்கு நடந்துடும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ஒன்றும் நடக்கிறது இல்லை. அவர் சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக நடக்கும். ஆனால் அது நடக்க வேண்டும் என்றால் உங்களுக்கும் ஒரு பங்குண்டு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறோம். 2 பாட்டு இருக்குது. ஒன்று கிருபை, அது தருது. இன்னொன்று விசுவாசம், அதை எடுத்துக்கொள்வது. கிருபை தந்துருச்சு. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை யாரும் எதிர்த்து நிற்பதில்லை, அதை தந்துருச்சு கிருபை. அது ஒரு பெரிய வரம். வெற்றியின் வரத்தை கிருபை கொடுத்துருச்சு. நான் உன்னோடு கூட இருப்பேன், அது ஒரு பெரிய கிஃப்ட்டு கடவுள் கொடுத்துருக்கார். ஈவு, நல்ல ஒரு கிருபை கடவுள் கொடுத்துருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, அது கடவுள் கொடுத்த ஒரு கிருபையின் வாக்குத்தத்தம். இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஆனால் இதை நாம் விசுவாசத்தில் எப்படி எடுத்துக்கொள்கிறது? வாயை திறந்து சொல்லி சொல்லி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ எவ்வளோ கொடுத்துருந்தாலும் கிருபை நம்ம விசுவாசத்தை பயிற்சி வைக்கலாம் ஒன்றுதி பெற்றுக்கொள்ளவே முடியாது. எப்போவுமே பாருங்கள், கர்த்தர் எல்லாத்தையும் நம்ம பேரில் அவரே செஞ்சிடறதில்ல. நாம் அப்படியே ஐடில் உட்காந்துட்ருக்க, செல்ல மாதிரி உட்காந்துட்ருக்க, அவர் எல்லாத்தையும் நமக்கு செஞ்சு விட்டுறதில்ல. ஏன்னா நம்ம ஒரு சிலை கிடையாது, நம்ம ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்லுவாங்க, இது கிடையாது, ஜடம் கிடையாது, ஒரு பொருள் கிடையாது. நம்ம மனிதர்கள். நம்மளால் திங்க் பண்ண முடியும், யோசிக்க முடியும், தீர்மானிக்க முடியும், செயலாற்ற முடியும், எல்லாம் பண்ண முடியும். அப்போ கடவுள் நம்மளை மனுஷனாக ட்ரீட் பண்ணுறாரு. ஏன்னா இவர் தான் உண்டாக்குனார் நம்மளை. அதனால் இவருக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். சிலருக்கு மனுஷனை பற்றி நல்லா புரியாதனால தான் மனுஷனை தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஆக்கிடுறாங்க. ஆமாஞ்சாமியா இப்படியே தலையாட்டே இருக்க வேண்டியதான். ஒன்றும் யோசிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இவர் சொல்கிறாருன்னு தலையாட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். கிடையாது. கர்த்தர் மதிக்கிறார் நம்மளை. கர்த்தர் அப்படி பண்ண சொல்கிறது இல்லை. நான் கர்த்தர் சொல்கிறேன், நான் சொல்லியிருக்கேன், நீ யோசித்து பாரு.
நான் எப்படிப்பட்டவன் யோசித்துப்பார், நான் எவ்வளோ உண்மை உள்ளன்னு யோசித்துப்பார், நான் என்ன பண்ணியிருக்கேன்னு யோசித்துப்பார், என்னுடைய நேச்சரை யோசித்துப்பார், என்னுடைய சுவாபத்தை யோசித்துப்பார், நான் எவ்வளோ பெரியவன்றதை யோசித்துப்பார், நான் உனக்கு செய்வேனா செய்ய மாட்டான்றதை யோசித்துப்பார், என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு யோசித்துப்பார். இப்போ சொல்லு, நீ தீர்மானிச்சிரு. கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கார், ஆகையால் எனக்கு செய்வார், அப்போ அதை சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போ நாம் ஒன்றை தீர்மானிக்க வேண்டும், நாம் செயலாற்ற வேண்டும், நம்மளை டிசைட் பண்ண சொல்கிறாரு. அப்படி தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டீங்க, ஆவியானவர் உங்கள் இதயத்தில் கிரியை செய்தார். என்ன இருந்தாலும் கடைசியில் நீங்கள் ஒரு செயலை செய்ய வேண்டியதாகிடுச்சு. நீங்கள் அவரை விசுவாசித்து ஆண்டவராக அறிக்கை செய்ய வேண்டியதாக இருந்தது. இல்லைனா அவர் எவ்வளோ சிலுவையில் மறித்து எவ்வளோ ரத்தம் சிந்திருந்தாலும் அது உங்களுக்கு சொந்தமாகாது. அது உங்களுடைய ரட்சிப்பு வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் தான் அதை சுதந்திரிக்க வேணும். அந்த ரட்சிப்பை எப்படி சுதந்திரிக்கணும்? இயேசுவை உன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படும். நீங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். அப்போ பாருங்கள், கர்த்தர் நமக்கு ஒரு பாட்டு தர்றாரு செய்கிறதுக்காக. அவர் ஒன்று செய்யணும், செஞ்சு முடிச்சிட்டார். அவர் செய்ய வேண்டிய மீதி மிச்சம் நம்ம கையில் தான் இருக்குது. நாம் இதை செய்ய வேண்டும். உன்னோடு கூட இருப்பேன், விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதும் இல்லை என்றது ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டாரு. கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். இப்போ செய்ய வேண்டியது, இதை எடுக்க வேண்டியது, சுதந்திரித்து கொள்ள வேண்டியது, இதை வாழ்க்கையில் நிஜமாக்கி காட்ட வேண்டியது நாம தான். எப்படி? நாம் இதை சொல்லுவதன் மூலமாக, நாம் விசுவாசத்தை காண்பிப்பதன் மூலமாக. அப்போ பாருங்கள், கர்த்தர் எப்போதுமே மனுஷனுக்கு ஒரு பாட்டு தர்றாரு. என்றைக்குமே ஏதாவது எல்லாம் அவரே செஞ்சிருவார், நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லைன்னு சொன்னால் அது கிறிஸ்தவ போதனையே கிடையாது. கிறிஸ்தவ போதனை எப்படின்னா, கர்த்தர் இதெல்லாம் செஞ்சுருக்காரு, இப்போ நீ என்ன சொல்கிற, நீ இதை விசுவாசிக்க ஆயத்தமா அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவ போதனை. ஏன்னா அவன் மனுஷனாக மதிக்குது கிறிஸ்தவ போதனை. அப்போ பாருங்கள், கர்த்தர் கஷ்டமானதை செஞ்சிடுறாரு, நம்மளை சுலபமானதை செய்ய சொல்கிறார். அது எப்போவுமே நான் சொல்கிறது இல்லையா? கஷ்டமானதெல்லாம் அவர் செஞ்சிட்டார். சிலுவையில் மறிச்சிட்டாரு, ரத்தம் சிந்திட்டார், காயத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், சாவு அவர் ஏற்றுக்கொண்டார், உயிரோடு இருக்கிற வரையும் அவர் செஞ்சிட்டார். இப்போ நம்மளை என்ன பண்ண சொல்கிறாரு? வாயை திறந்து இதனால் நமக்கு என்ன உண்டாயிருக்குதுன்றதை சொல்லிகிட்டே இருக்க சொல்கிறார். அவ்வளோதான். அப்போ பாருங்கள், இப்படி தான் நம்ம சுதந்திரிக்க வேண்டும். நமக்கு சுலபமான பங்கை கொடுத்துருக்கிறாரு, ரொம்ப ஈஸியான வேலையை கொடுத்துருக்கிறாரு. வசனத்தை தியானிக்கிறத காட்டிலும், இதை வாயில் வச்சு பேசுகிறத காட்டிலும் ஈஸியான ஒரு மார்க்கம் எனக்கு தெரியாது. இது ரொம்ப சுலபமான ஒரு மார்க்கம். அதனால தான் சொல்கிறாரு, என்னுடைய நுகம் லகுவாயும் என்னுடைய நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறதுன்னு சொன்னார். அப்போ பாருங்கள், இப்படி செய்யும்போது நாம் அதில் அவர் சொல்லியிருக்கிறதுல விசுவாசத்தை காட்டும்போது ஒவ்வொரு நாளும் என்ன ஆகிறது? அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இங்கிலீஷில் சொல்லியிருக்குது, தென் யூ வில் மேக் யுவர் வே ப்ராஸ்பரஸ். புத்திமானாயும் நடந்து கொள்வாய் அப்படின்னா, தென் யூ ஷல் ஹேவ் குட் சக்ஸஸ்ன்னு ஆங்கிலத்தில் வருது, சக்ஸஸ்னே வருது. சக்ஸஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டின்ற 2 வார்த்தைகள் வருது. இந்த 2 வார்த்தைகளும் அதான் இன்றைக்கி கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த 2 வார்த்தைகளும் பாருங்கள், நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க இது சாம் செல்லுதுரை சொல்கிற வார்த்தைகள், இது பைபிள்லே கிடையாது, இது கெட்ட வார்த்தைகள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய தகவலுக்காக சொல்கிறேன், இந்த ப்ராஸ்பரிட்டிங்கிற வார்த்தை வேதாமத்தில் 59 முறை பழைய ஏற்பாட்டில் மட்டும் வருது. 59 முறை, 59 டைம்ஸ். இதை நானாக சொன்னேன்? எனக்கே ஒன்றும் தெரியாதுங்க, உங்கள் ஊரில் தான் நானும் பிறந்தேன். நானும் தமிழ்நாட்டுக்காரன் தான். நானாக இதை சொன்னேன், நானும் அந்த வார்த்தையை, எனக்கு இந்த வார்த்தையே தெரியாது. இயேசுநாதர் தான் இந்த வார்த்தையை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இந்த வேதத்தில் தான் இந்த வார்த்தையை நான் பார்த்தேன். ப்ராஸ்பெரிட்டின்ற வார்த்தை 59 தடவை வருது. ஒரு மனுஷனோட கடவுள் இருந்தால் அவன் ப்ராஸ்பர் ஆகிறான் என்ற விதத்தில் தான் வேதம் நிறைய இடத்துல பேசுது பாருங்கள். 51 தடவை திரும்ப அதை சொல்லுது. எல்லா இடத்தையும் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, சில சாம்பிள் காமிக்கிறேன். சில வார்த்தைகளை நம்ம நோட் பண்ணோம். இதை வந்து இங்கிலீஷில் சிம்பிளாக ப்ராஸ்பர்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே 1-2 வார்த்தைகள் சிலதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க சில டிரான்ஸ்லேஷன்ஸில். தமிழ் வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் விதவிதமாக அதை மொழிபெயர்க்கிறாங்க. தமிழ் ஒரு அற்புதமான மொழி. ஒரு வார்த்தையை மொழிபெயர்க்க 10 வார்த்தை இருக்குது பாருங்கள். நான் கிட்டத்தட்ட இப்போ நான் சொல்ல போகிற வசனத்துலேருந்து ஒரு 8 வார்த்தை எடுத்து வச்சுருக்கிறேன். அதெல்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு லிஸ்ட்டு. பட் தமிழில் வந்து பல வார்த்தைகள், இந்த ப்ராஸ்பர்ன்றதை பல விதத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அதை எப்படியெல்லாம் சொல்கிறோமோ அதிகமாக நமக்கு விளங்க ஆரம்பிக்குது இது என்னன்னு. ப்ராஸ்பரிட்டின்னு எல்லோரும் இந்த பைசாவை தான் யோசிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ப்ராஸ்பரிட்டிங்கிறது பல விதமாக வேதம் சொல்லுகிறது. ப்ராஸ்பரிட்டின்றது ஒரு பொதுவான வார்த்தை.
பல விதங்களில் நன்றாக இருப்பது தான் ப்ராஸ்பெரிட்டி. சந்தோஷமாக இருக்கீங்களா, அது ஒரு ப்ராஸ்பெரிட்டி. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குதா, அது ஒரு ப்ராஸ்பெரிட்டி. திருமண வாழ்க்கை நல்லா இருக்குதா, உங்கள் எல்லாம் வாய்க்குதா, அது ஒரு ப்ராஸ்பெரிட்டி. பொருளாதாரம் நல்லா இருக்கா, அது ஒரு ப்ராஸ்பெரிட்டி. தொழில் நல்லா போதா, அது ஒரு ப்ராஸ்பெரிட்டி. நல்லா பாதுகாப்பாக இருக்கிறீங்களா, அது ஒரு எல்லாமே ப்ராஸ்பெரிட்டி தான். அந்த விதத்தில் தான் வேதம் பேசுகிறது. ப்ராஸ்பெரிட்டி வந்து பொருளாதாரங்கிறது அதில் ஒரு பகுதி தானே ஒழிய அதுவே எல்லாம்னு கிடையாது. ஆகவே அதை அப்படி பார்க்கணும் நம்ம. அப்போ சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், அங்கே ஆரம்பிப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதில் கான்டெக்ஸ்ட் என்னென்னா, ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியேசரை தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க அனுப்புகிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது ரொம்ப பெரிய கஷ்டமான காரியம்னு? இந்த காலத்தில் இப்போ அந்த கஷ்டத்துலேருந்து நிறைய பிள்ளைகள் விடுவித்துடுறாங்க பெற்றோர். அவங்களே பார்த்துடுறாங்க. சில நேரத்தில் எப்படி நீங்களே பார்த்தாலும் சரி, உங்கள் அப்பா அம்மா பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் கடவுளுடைய கிருபை வேணும் அதில், இல்லையா? அதுக்கு ஒரு கிருபை தேவை. அப்போ பெண் பார்க்க இவன் அனுப்புகிறான். அப்போ அனுப்பும்போது இந்த வேலைக்காரன் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. 12ஆம் வசனம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரணும். தயவுன்ற வார்த்தை கிருபை, இல்லையா? காரியத்தை சித்திக்க பண்ணி தயவு செய்தரணும்ன்றான். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுக்கு கடவுளுடைய தயவு உண்டாயிருக்குமானால் காரியம் சித்தி பெறும். எந்த காரியம் சித்தி பெறும்? இந்த பெண் பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலம், அது கூட சித்தி பெறும். நிறைய பேர் என்ன நினைக்கிறது, அதெல்லாம் நம்ம கஷ்டம், அதை போய் என் கடவுள்கிட்ட அவர் தொந்தரவு கொடுத்துட்ருப்பானே. சிலர் என்ன நினைக்கிறாங்க, கடவுள்னால் வெறும் இந்த பரலோகத்துக்கும் பாவம் மன்னிப்புக்கும் அதுக்கு மட்டும்தான், மீதிக்கெல்லாம் நம்ம கஷ்டம். அது அவர் அங்கே இருக்கிறார், நிம்மதியாக விடுங்க அவரை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா அவங்களுக்கு. நம்ம மீதியெல்லாம் நம்ம தான் மல்லு கொடுக்கணும் பிரதர். இந்த நாட்டில் இந்த ஊரில் இந்த 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 உலகத்தில் இப்படி தான் நம்ம மல்லு கொடுக்க வேண்டியது தான். என்ன பண்ணுறது, இதுக்கெல்லாம் கடவுள் இழுக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. கடவுள் சொல்கிறார், நான் ரெடி, எல்லா மல்லையும் என்கிட்ட விடுன்றாரு. நான் பார்த்துக்கிறேன், உனக்கு மல்லே இல்லாமல் பார்த்துக்கிறேன், எல்லாத்துலேயும் நான் இன்வால்வ் ஆக விரும்புகிறேன்றாரு. எல்லா விதத்துலேயும் உன்னை காரியங்களை சித்திக்க பண்ண நான் ரெடியாக இருக்கிறேங்கிறாரு. இவன் ஜெபம் பண்ணுறான் பாருங்க. அந்த காலத்தில் இவன் ஜெபம் பண்ணுறான், கர்த்தாவே என்னுடைய ஆபிரகாமுக்கு, என்னுடைய எஜமானாக இருக்கிற ஆபிரகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும் என்று ஜெபிக்கிறான். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் என்கிற ஆங்கில வேதாந்தத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ காட், காட் ஆஃப் மை மாஸ்டர் ஏப்ரஹாம், மேக் திங்ஸ் கோ ஸ்மூத்லி. இது பாருங்கள், இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு கூட ரொம்ப ஸ்மூத்தாக வழங்கிடுது. சித்திக்க பண்ணுறதுன்னா கொஞ்சம் இன்றைக்கி இருக்கிற வாலிபர்களுக்கெல்லாம் அது என்ன சித்திக்க பண்ணுறது அப்படின்னு வார்த்தையே புரியாது சில இருக்குது. இங்கிலீஷில் கண்டிப்பாக புரியும். எல்லாம் ஸ்மூத்தாக போகும்படி பண்ணுவாராம். எப்போ? பொன் பார்க்க போகும்போது, மாப்பிள்ளை பார்க்க போகும்போது. இதெல்லாம் வேறு கர்த்தர் பண்ணுறாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? எவ்வளோ ஈஸியாக்குறாரு பாருங்க. நீ ஒன்றும் பயப்படாது, எல்லாம் ஸ்மூத்தாக போகுன்றாரு. அவன் அதான் ஜெபம் பண்ணுறான், கர்த்தாவே நான் போகிறேன், எல்லாம் ஸ்மூத்தாக போகணும், எனக்கு இந்த காரியத்தில் எல்லாம் ஸ்மூத்தாக போகணுன்றான். நல்லா வழங்குது எல்லாருக்கும். 40ஆம் வசனம் பாருங்கள். அந்த பெண் வீட்டுக்கு வந்த பிறகு சொல்கிறான், ஆபிரகாம் என்ன சொல்லி அனுப்பிச்சாருன்னு சொல்கிறான். அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னுடனே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். வாய்க்க பண்ணுவாருங்கிறது அந்த ப்ராஸ்பர் என்ற வார்த்தை. இங்கிலீஷில் ப்ராஸ்பர்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சித்திக்க பண்ணின்ற மாதிரி இங்கே வாய்க்க பண்ணி இன்னொரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறாங்க. இன்னும் அருமையான வார்த்தை, வாய்க்க பண்ணி. அப்போ பிரயாணத்தை வாய்க்க பண்ணி பண்ணுவார் அப்படின்னு யார் சொன்னாராம்? ஆபிரகாம் இடத்துல சொன்னாருன்னு சொல்கிறாரு. அப்புறம் பாருங்கள் 42வது வசனம். 42வது. அப்படியே நான் இன்று துறவண்டியில் வந்து என் எஜமானாகிய ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் என்கிற ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது. Well, when I came this very day to the spring, I prayed, God of my master Abraham, make things turn out well in this task I have been given.
மேக் திங்ஸ் டர்ன் அவுட் வெல். என்ன அழகான இங்கிலீஷில் சொல்கிறாங்க பாருங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு கிருபை தாரும் என்று ஜெபம் பண்ணுறான். அந்த பெண் பார்க்குற விஷயத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு கிருபை தாரன்றான். 56ஆம் வசனத்தை பாருங்கள். அதே அதிகாரத்தில் 56. இன்னும் கதை போயிட்டே இருக்குது. பார்த்து முடிச்சாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ போனோம், ஒரு 10 நாள் இருந்துட்டு போங்களேன்றாங்க அவங்க. பொண்ணு அவ்வளோ லேசாக அனுப்பாமல் 10 நாள் இருந்துட்டு அப்புறம் போகலாமேன்றாங்க. அதுக்கு சொல்கிறேன் 56ஆம் வசனத்தில். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். உடனே அனுப்புங்கன்றான். ஏன்னா கடவுளே வாய்க்க பண்ணிட்டார், அப்புறம் நீ என்ன 10 நாள் இருன்றது அப்படின்ட்டு கடகடன்னு கதையை முடிக்கிற வேலையில் இறங்குறான். அவன் சொல்கிறான், கர்த்தரே வாய்க்க பண்ணியிருக்க அப்படிங்கிறான். மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் அதையும் இப்படி தான் சொல்லிது. ஓ, டோன்ட் மேக் மீ வெயிட், காட் ஹஸ் ஒர்க்ட் எவ்ரி திங் அவுட் ஸோ வெல், காட் ஹஸ் ஒர்க்ட் எவ்ரி திங் அவுட் ஸோ வெல். இந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டிரான்ஸ்லேஷன் பாருங்கள். கடவுள் எல்லாத்தையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டாருன்றாங்க. எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இப்படியெல்லாம் ப்ராஸ்பர் பண்ணுறாருன்னு? ப்ராஸ்பரிட்டினா இதுவும் ஒரு விதமான ப்ராஸ்பரிட்டி தான் பாருங்கள். இந்த காரியங்களையும் கர்த்தர் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார், சித்தி பெற வைக்கிறார், எல்லாம் செய்கிறார். சரி, ஆதியாகமம் 39க்கு திருப்போம். யோசேப்பின் கதைக்கு வருவோம். 39 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். காரிய சித்தி உள்ளவனானான். நல்ல அருமையான தமிழ் வார்த்தை. இன்றைக்கி வாலிபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது ரொம்ப அருமையான வார்த்தை. காரிய பைத்தியம்னு கேள்விப்பட்டிருக்கீங்கள? அது வேறு. அது காரியமாக பைத்தியம் மாதிரி ஆக்ட் பண்ணுறது. அது இது வந்து காரிய சித்தி. காரிய சித்தினா எடுத்த காரியத்தில் வெற்றி. யோசேப்பு எப்படி இருந்தான்னா எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி உள்ளவனாக இருந்தான். எடுக்கிறதெல்லாம் வாய்க்குது. அது இன்னொரு இதுதான் ப்ராஸ்பரஸ். இ ப்ராஸ்பர்ட்னு இருக்குது இங்கிலீஷில். அதையே தான் இங்கே எப்படி சொல்லிடுது, காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், யோசேப்பு ஒரு அடிமையாக போய் இருந்த வீட்டில் வேலை செய்கிறான். நிறைய பேர் இருக்காங்க அங்கே. அவரெல்லாம் வேலைக்கு சேர்ந்தவங்க. இவன் வந்து வேலைக்கு சேரலை, இவன் அடிமையாக வாங்கப்பட்டு கொண்டாரு. லோவஸ்ட் கிரேடு இருக்கிறதுலையே அடிமட்டம் இவன் தான், வேலைக்காரர்களை விட மட்டம். அப்படிப்பட்ட ஒருத்தன் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது. சரி, இன்றைக்கி உங்கள் நிலை ஒரு வேளை சில நேரத்தில் மோசமாக இருக்கலாம், அடிமட்டத்தில் இருக்கலாம். ஆனால் கடவுள் மட்டும் உங்களோட கூட இருந்தால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி கடவுள் உங்களோட இருந்தால், நீங்கள் அந்த அடிமட்ட நிலையில் இருந்துக்கிட்டு நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்க ஆரம்பிக்கும். அதனாலேயே நீங்கள் மேலே வருவீங்க. ஹலோ, அடிமட்டத்தில் இருக்கிறத வச்சு உங்கள் அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டான்ஸை வச்சு அதை வச்சு அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. பாருங்கள், அங்கே அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் பிரசங்கமே நடந்துகிட்டு இருக்குது. பாருங்கள், அடிமட்டத்தில் இருக்கிறவங்க என்ன நினைக்கணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கி அடிமட்டத்தில் இருக்கிறேன், நாளைக்கு நான் டாப்பில் வருவேன். ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நீ கீழாயிராமல் மேலாயிருப்பாய், வாலாயிராமல் தலையாயிருப்பாய்ன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி அடிமட்டத்தில் இருக்கிறத பற்றி நான் கவலைப்படல. நான் கர்த்தருடைய வார்த்தையை வாயில் வைத்து அதை தியானித்து கொண்டே இருக்க போகிறேன். அப்பொழுது நான் என் வழியை வாய்க்க பண்ணுவேன், ப்ராஸ்பர் ஆகும். நான் போகிற வழி ப்ராஸ்பர் ஆகும். இன்னைக்கு கீழே இருக்கலாம், ஆனால் நாளைக்கு படிப்படியாக மேலே வந்து நான் டாப்புக்கு வர முடியும். யோசேப்பு நான் நினைக்கிறேன் அப்படி தான் இருந்திருக்கிறான். அந்த வீட்டில் போய் இருக்கும்போது அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அந்த ஆசீர்வாதம் பாருங்கள் அவனுக்கு. 3ஆம் வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. கர்த்தர் அவனோடு இருக்கிறார்ங்கிறதையும் வாய்க்க பண்ணுறாருன்றதையும் யார் காண்றா? அவருடைய எஜமான் காண்கிறார். நீங்கள் நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களே சொல்லிக்கிறாங்க கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, சாட்சியாக இருக்கிறது முக்கியம், சாட்சியை சொல்கிறது இல்லை. நிறைய பேர் மைக்கை பிடிச்சி சாட்சி சொல்கிறாங்க. அதை காட்டிலும் சாட்சியாக இருப்பது தான் முக்கியம். சொல்லக்கூடாது, நடப்பித்து காண்பிக்கணும். சொல்லக்கூடாது, மற்றவன் சொல்லணும். உங்கள் எஜமான் சொல்லணும், உங்களை சுற்றி இருக்கவங்க சொல்லணும், உங்களை வீட்டார் சொல்லணும், உங்களை பார்த்து சிரித்தவங்க சொல்லணும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். நான் என்னமோ நினச்சேன்பா, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாருன்னு அவங்க சொல்லணும். ஆகவே யார் என்ன சொன்னால் உங்களுக்கு என்ன, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் வசனத்தை தியானியுங்கள், வெற்றிக்கு அதுதான் வழி. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். வாயை திறந்து அதையும் இதையும் பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை, அவங்கள்ட்ட சண்டைக்கு போய் நிற்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு வாய் போராட்டம் பண்ண வேண்டியதில்லை, வாயை வச்சுக்கிட்டு லொடலொடன்னு ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு ஒருத்தன் தெரியும் பாருங்கள், அடிக்கடி சொல்லுவான், குறைக்கிற நாய் கடிக்காது, கடிக்கிற நாய் குறைக்காதுன்னு.
ஒரு 10 தடவை திருப்பி சொன்னான் பாருங்க. அப்புறம் தான் எனக்கே உதிச்சுது. சில நேரத்தில் லேட்டாக உதிக்குது எனக்கும். அப்புறம் தான் எனக்கே லேசாக லைட் அடிச்சுது. இவன் ஏன் குறைச்சிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் நான். அப்புறம் தான் வழங்குது, இது வந்து கடிக்கிற டைப் இல்லை போல இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நாம் வெறும் குறைக்கிற ஆட்களாக இருக்கக்கூடாது. அப்படி பண்ணு சொல்லிகிட்டே இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. செய்து காட்டணும். உள்ளத்தில் விசுவாசத்தை வைக்கணும், வாயில் வசனத்தை வைக்கணும். யார் என்ன நினச்சா என்ன, யார் என்ன ஆரம்பிக்கிற காலத்தில் யார் என்னென்னமோ சொன்னாங்க பாருங்கள். எதையும் நான் பொருட்படுத்தல. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறது. யார் எப்படி பண்ணால் என்ன, நமக்கு என்ன சொன்னால் என்ன, நம்ம பாட்டுக்கு வேலையை பார்ப்போன்னு கொடுத்த வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ நம்ம ஒழுங்காக வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம கரெக்டாக வசனத்தை வாயில் வச்சு இருதயத்தில் விசுவாசத்தை வச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம காரியம் வாய்க்க ஆரம்பிச்சிருது. நாளைக்கு நம்மளை மோசமாக சொன்ன ஆட்களே என்ன பண்ணுறாங்க, ஐயோ பரவாயில்லப்பா கடவுள் அவரோட இருக்கிறாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிடறோம். அவங்கள சொல்ல வைக்கிறதுல தான் வெற்றியே இருக்குது. அவங்க சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு வெற்றி கிடையாது. நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தால் போதாது. நீங்கள் சொல்கிறது உங்கள் விசுவாசத்தை வளர்க்குறதுக்காக, உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறதுக்காகவும், உங்கள் மனதில் இந்த எண்ணத்தை போடுறதுக்காகவும் கன்ஃபெஷன் நீங்கள் பண்ணுறீங்க, வாயில் வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. அது வேறு. ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லல. அது நீங்கள் வாயில் சொல்லிகிட்டே இருங்க, உங்கள் வாயில் சொல்லிகிட்டே இருங்க. ஏன்னா உங்களை அது பில்டப் பண்ணுது. ஆனால் வெற்றி வந்து உங்களுக்கு வரும்போது மற்றவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் சொல்ல ஆரம்பிப்பார்கள். 39:2-3 இதில் வாசிக்கிறேன், மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன் பாருங்கள். As it turned out, God was with Joseph and things went very well with him. காரியங்கள் அவனுக்கு நன்றாய் நடந்தது அல்லது நன்றாக போச்செல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. Things went very well with him என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 23ஆம் வசனம் பாருங்கள், அதே அதிகாரத்தில் 23. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும், இந்த கர்த்தர் மனுஷனோட கூட இருக்கிறது தானே பேசிகிட்டு இருக்கிறோம்ப்பா, அதுதான் கிருபைன்னு சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் கவனிச்சிக்கிட்டே வாங்க. கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணியபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஜெயிலில் போட்டால் அங்கேயும் கர்த்தர் இவனோடு இருக்கிறார். கர்த்தர் ஜெயிலுக்கே வந்துட்டார். ஹலோ, நிறைய பேர் ஜெயிலில் இருக்கவங்க கூட இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஜெயிலில் இருந்தால் கூட கர்த்தர் உங்களோடு கூட இருக்க முடியும். 2 வாரத்துக்கு முன்னால் கூட ஒருத்தர் வந்து சொன்னார், ஜெயிலேருந்து வந்திருக்கேன், இதில் வந்திருக்கேன், வெளியே போகிறதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க, வந்திருக்கிறேன், உங்கள் எதை தினந்தோறும் கேட்பேன் நான் அப்படிங்கிறார். அங்கே உட்காந்துட்டு தினந்தோறும் கேட்பேன், நாங்கள் எல்லாம் உட்காந்து கேட்போங்கிறாரு. அப்போ நான் சொல்கிறேன், அவர்களுக்கு ஜெயிலில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களோடு கூட இருந்தால் நடக்கிறது படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம், ஆசீர்வாதம் காண்பீர்கள், பெரிய மாற்றங்கள் உண்டாகும். நிறைய இடத்துல நாம் முதல்ல அது மாறணும், அப்புறம் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது வாழ்க்கை மலர ஆரம்பிக்கும். அப்போ பாருங்கள், ஜெயிலில் இருக்கிறான், அங்கே சொல்லிடுறது கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்கப்படும். அவன் என்னத்தை தொட்டாலும் தொடங்குது, அது எதை செஞ்சாலும் நல்லா இருக்குது. சில சொல்கிறாங்க இல்லையா, எதை செஞ்சாலும் போல விளங்க மாட்டேங்குது அப்படின்னு. அதில் என்ன பிரச்சனை, இதை எல்லா இடத்துலையும் போய் சொல்லிட்டு வர்றாங்க அவங்க. ஒரு மீட்டிங்காக போய் ஊழியர்கிட்ட சொல்லி எதை செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குதியா, எதை செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது. அப்புறம் ஃபோன் எடுத்து எல்லாத்தையும் சொல்லி எதை செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க அப்படின்னு. இப்படியே சொல்லிட்டு இருந்தால் யாராவது உங்களோட ஏதாவது செய்யலான்னு நினச்சா கூட வேணான்ருவாங்க. ஏன்னா அவன் எதை செய்தாலும் விளங்குது, எதை தொட்டாலும் அது விளங்குது. ஜெயிலில் போனால் கூட அந்த அதிகாரியே, அந்த ஜெயில் வார்டனே இவனை ஒரு கேள்வியும் கேட்குறதில்ல. இவன் தான் அங்கே பாஸ் ஆகிட்டான். ஜெயிலில் போய் கைதியாக போய் ஜெயிலில் அவனே என்ன பண்ணிட்டான், அவனே ஆஃபீஸர் மாதிரி ஆகிட்டான். இவன் செய்கிறது தான் அங்கே நடக்குது. அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். சரி, அடுத்ததுக்கு போவோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம். அங்கே கூட ப்ராஸ்பரிட்டி வருது பாருங்கள். ஏசாயா 53 முழுக்க இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்தது. இயேசு உலகத்துக்கு வர்றதுக்கு, சிலுவையில் மரிக்கிறதுக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவின் சிலுவை மரணத்தை முன்னறிவிக்கிறார். அதை அப்படியே வர்ணிக்கிறார் பாருங்கள். அதை ஒரு வெளிப்பாடாய் கண்டு அங்கே என்ன நடக்குதுங்கிறத வர்ணிக்கிறார். ஆச்சரியம். 800 வருஷத்துக்கு முன்னால் நடக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னால் விலைக்கு சொல்கிறார் என்ன நடந்ததுன்னு.
அதில் சொல்லும்போது 10ஆம் வசனம் சொல்கிறாரு, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. அங்கே இயேசு அடிபட்டு தொங்கினார் பாருங்க, அது இவங்க அடித்து தொங்கினார்ன்றல்ல என்று சொல்லலை. இவர் சொல்கிறாரு, வியாக்கியானம் கொடுக்குறாரு, ரோமர் போர்ச்சவர் அடித்ததுனால தொங்கலை. கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மீது சுமத்தி நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் மீது வைத்தார். அதுதான் அந்த அடி. அவருடைய கோபாக்கினை அவர் மீது விழுந்தது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது விழுந்ததுன்னு சொல்கிறாரு 5ஆம் வசனத்தில். அப்போ அங்கே பட்ட அடி என்ன? அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அப்போ அவர் பட்ட பாடு, நொறுங்கினது எல்லாம் கடவுள் அவருக்கு மேலே பண்ணது. நம்முடைய பாவத்தை அவர் மீது வைத்து தண்டனை அவர் கொடுத்தார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இங்கே கூட ப்ராஸ்பரிட்டி வருது பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும்னு சொல்லியிருக்கு பாருங்க. இட் வில் ப்ராஸ்பர்னு வருது. இட் வில் ப்ராஸ்பர் இன் ஹிஸ் ஹேண்ட். ப்ராஸ்பர்னா என்ன? சிலுவையில் ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் போய் தொங்குறாருங்க இயேசு. கர்த்தர் அவர் அங்கே தொங்க விடுறாரு, அவரை மறிக்க செய்கிறாரு, அவரை காயப்படுத்துகிறார், நொறுக்குகிறார், எல்லாம் பண்ணுறாரு. அவர் ஜீவனையே அங்கே விட வேண்டியதாக போகுது. இவ்வளவு நடக்குது சிலுவையில். அதை பற்றி என்ன சொல்லுதீங்க? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். எதை கடவுள் செய்ய நினைக்கிறாரோ அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக அது அவர் கையினால் ப்ராஸ்பர் ஆகுதான். அதை செய்ய வேண்டியதை எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவன் செய்ய நினைச்சதை இயேசுவின் மூலமாக அது ப்ராஸ்பர் ஆகிடுச்சு, வாய்க்க பண்ணி ஆகிவிட்டது, அது வாய்ச்சிடுச்சு அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அது வாய்த்து விட்டது. ப்ராஸ்பரிட்டி பாருங்கள் எப்படியெல்லாம் வேலை செய்யுது. சிலுவையில் தொங்கும் போது கூட ப்ராஸ்பரிட்டி தான். கடவுள் நினைச்சதை வாய்க்க பண்ணுகிறார். இவர் மூலமாக அது வாய்க்குது. மனித குலத்தின் மீட்பு வாய்க்கிறது, உண்டாகிறது. கர்த்தர் நினைச்சதை செஞ்சு முடிக்கிறார். பிசாசின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறார். சரி, திருப்போம் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பின்பு ராஜா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த ராஜா எப்படி ஒரு சிலையை உண்டாக்கி அதை வணங்க சொன்னான், என்ன ஆச்சுன்னெலாம் தெரியும். அதன் பிறகு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை இந்த தேசத்திலே உயர்த்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த உயர்த்தினான்ற வார்த்தை இந்த ப்ராஸ்பர்ன்ற வார்த்தையில தான் வருது. அதே வார்த்தையை தான் இங்கே உயர்த்தினான்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இங்கிலீஷில் அதை ப்ரமோட்டட்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் அது ரூட் ப்ராஸ்பர்ன்ற வார்த்தை தான். அப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு உயர்வு உண்டாகும்போது அது என்ன? அது ஒரு ப்ராஸ்பரிட்டி தான். பதவி உயர்வோ, வேலையில் ஒரு உயர்வோ, ஏதோ ஒரு உயர்வு உண்டாகும்போது அது ஒரு ப்ராஸ்பெரிட்டி. கர்த்தர் உயர்த்துகிறார், அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. சரி, 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 6:28 ரொம்ப நல்ல வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இது ரொம்ப பிடிக்குது எனக்கு. காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுன்னா அவனை குறித்த எல்லாம் ஜெயமாக இருந்தது. வெற்றி தான். அவன் ஆளை பார்த்தாலே எல்லாம் வெற்றி தான். அவன் செய்கிறதெல்லாம் வெற்றி. போராட்டங்கள் வருது, எதிர்ப்புகள் வருது, ஆனால் வெற்றி அவனுடையதாக இருக்கிறது. அப்புறம் பாருங்கள், எஸ்ராவின் புஸ்தகத்தை திருப்போம். கொஞ்சம் சீக்கிரம் போக வேண்டியதாக இருக்குது. எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பைபிளை வச்சுருந்தா போதாது, கொஞ்சம் திருப்பணும். இங்கே வந்தால் எல்லா இடத்துக்கும் திருப்ப வைப்போம் கொஞ்சம். அதனால தான் எடுத்துக்கிட்டு வரணும், கூடயே திருப்பணும். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாங்கள் யூதர் சீமையில் உள்ள மகாதேவனுடைய ஆலயத்திற்கு போனோம், அது பெருங்கற்களால் கட்டப்படுகிறது. இது என்னென்னா, இவங்க தேவாலயத்தை கட்டுறாங்க. அதாவது பாபிலோனுக்கு சிறையிருப்பில் போனவங்க, சிறைப்பட்டு போனவர்கள் யூதர்கள் திரும்ப தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாழாப்போன தேவாலயத்தை எருசலேமில் கட்டுகிறார்கள். கட்டும்போது பக்கத்தில் இருக்க ராஜாக்கள், பக்கத்து ஊர்லலாம் இருக்க ராஜாக்கள் இதை கவனிச்சுட்டு, பெரிய ராஜா பாபிலோனில் இருக்கிற அந்த
சாம்ராஜ்யத்துக்கு தகவல் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா அது விவகாரம், உங்கள் எல்லையில் இந்த மாதிரி நடக்குது, நீங்கள் வந்து இதெல்லாம் பாழாக்கி போட்டு போனீங்க, இப்போ எல்லாம் பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வேலை நடக்குது, துரிதமாக நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த விவரம் உங்களுக்கு தெரியுமான்னு தூது அனுப்புகிறாங்க. அப்போ பாருங்கள், அங்கு பெருங்கற்களால் கட்டப்படுகிறது, மதில்கள் மேல் உத்திரங்கள் பாய்ச்சப்பட்டு அந்த வேலை துரிசாய் நடந்து அவர்களுக்கு கைகூடி வருவது என்பது ராஜாவுக்கு தெரியலாவதாக தெரியப்படுத்துகிறாங்க. ராஜாவுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது தெரியுமான்னு வெரிஃபை பண்ணுறாங்க. இவங்க அவரை கேட்டு தான் செய்கிறாங்களா இல்லை சும்மா இவங்களா செய்கிறாங்களான்னு வெரிஃபை பண்ணுறாங்க. அப்புறம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடினால் அவருடைய காரியம் கைகூடி வந்தது. காரியம் கைகூடி வந்தது. கடைசியில் சொல்லிடுது அதை கட்டி முடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், 8ஆம் வசனம் 5-8 தான் சொல்லுது கைகூடி வருகிறது என்பது ராஜாவுக்கு தெரியலாவதாகன்னு சொல்கிறார். அந்த வேலை துரிதமாக நடக்குது, எல்லாம் கைகூடி வருகிறதுன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோன்றாங்க. 14ஆம் வசனமும் 6-14 அப்படி தான் சொல்லுது, கைகூடி வர்றது எல்லாம் செஞ்சு கட்டி முடித்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன், 5-8 வாசிக்கிறேன் பாருங்கள். The king should know that we went to the district of Judah, to the temple of the great God. The people are building it with large stones and placing timbers in the walls. இது வந்து நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன். The work is being carried on with diligence and is making rapid progress under their direction. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஜாக்கிரதையாக கட்டுறாங்க, பெரிய வேலை நடக்குது, அது ரொம்ப துரிதமாயும் நடந்து கொண்டு வருகிறது. மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் எப்படி சொல்லியிருக்குது, we want to report to the king that we went to the province of Judah to the temple of the great God that is being rebuilt with large stones. பெரிய பெரிய கல்லை வச்சு தேவாலயத்தை கட்டி கொண்டிருக்கிறாங்கன்றாங்க. timbers are being fitted into the walls. மர வேலைகள்லாம் நடக்குது. The work is going on with great energy and in good time. Great energy and in good time. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், பெரிய ஒரு எனர்ஜியோடவும் கரெக்டாக டைமுக்கெல்லாம் வேலை, டைமுக்கு முன்னதாகவே வேலை நடைபெற்று முடிகிறது. அந்த அளவுக்கு அந்த கட்டட வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லாத்தையும் கைகூடி வர பண்ணுகிறார். இந்த கைகூடி வர பண்ணுறதை ப்ராஸ்பரஸ் என்று சொல்லுகிறது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் நீங்கள் செய்கிறதெல்லாம் கைகூடி வர பண்ணுவார்னு? நீங்கள் எடுத்த முயற்சிகளை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்கிற அத்தனை காரியங்களும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கைகூடி வர பண்ணுகிறார். அதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், இருக்கும்போது கைகூடி வர பண்ணுகிறார். அதனால தான் பாருங்கள், சிலர் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, நடக்க முடியாதுன்னு நினைக்கிறதெல்லாம் நடந்து முடிஞ்சிருது, சாத்தியமாகிறது. எப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், எல்லாம் கைகூடி வருகிறது. நடக்காதுன்னு நினைக்கிறதெல்லாம் நடந்து முடிஞ்சிருது. எப்படியோ காரியம் சித்தி பெற்றுறது, வெற்றி பெற்றுறது, காரியம் ஜெயமாய் முடிகிறது. இதெல்லாம் அனுபவிக்கணும் நாம். வேத வசனம் முழுக்க முழுக்க இதை தான் சொல்லுது. கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இருந்தால் இப்படியெல்லாம் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார், அவருடைய சித்தத்தை நோக்கத்தை அவன் மூலமாக நிறைவேற்றாரு. அதில் ஒருவனையும் ஒருபோதும் கர்த்தர் கைவிடுவதே இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. சரி, நெகேமியா 1:11 ஆண்டவரே, உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியர்களும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரராக இருந்தேன். என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி. அங்கேயும் மறுபடியும் அந்த ப்ராஸ்பெரிட்டின்ற வார்த்தை தான் வருது. 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு நான் மறுமொழியாகிய பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரர்கள் நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோவென்றால் எருசலேமிலே பங்கு பாத்தியம் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுடனே சொன்னேன். கர்த்தர் சொல்கிறார், நாங்கள் எழுந்து கட்டுவோம், அதனால் நாங்கள் கட்டுவோம், எல்லாத்தையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லுகிறார். சரி, அப்போ கர்த்தர் நம்முடைய காரியங்கள்லையும் இப்படி தான் கிரியை செய்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்றதை 1000 சொல்லி யோசுவாவுக்கு சொல்லி 1000 வருஷத்துக்கு பிறகு எபிரேய நிருபத்தை எழுதினவர் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு சொல்கிறாரு. அவர் சொல்லி 2000 வருஷத்துக்கு பிறகு நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். 1000 வருஷத்துக்கு பிறகு எப்படி அது உண்மையாக இருந்ததோ
அப்படியே 2000 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கும் அது உண்மையாக இருக்கிறது. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார் என்பதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். இப்படி பல்வேறு சூழ்நிலை எழுந்து கட்டுற வேலையில், மற்ற ஆபிரகாம் செஞ்ச மாதிரி அந்த வேலையில், இன்னும் மற்ற எல்லா காரியங்களும் கர்த்தர் இந்த யோசேப்புக்கு நடந்தது போல் அவனுடைய காரியங்களில் எல்லாவற்றிலும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்பதை விசுவாசியுங்கள். சரி, 1 திருப்போம். 1 22 அதிகாரம் 11. இப்போதும் குமாரனே, தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொல்கிறான், நீ பாக்கியவானாய் இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. மறுபடியும் அதை கவனிங்க, உன்னோட கூட இருப்பாராக. சாலமோன் தான் தேவாலயத்தை கட்டுவான்னு கர்த்தர் சொன்னார். அப்போ தாவீது சொல்கிறான், கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக. எதுக்கு? உன்னை குறித்து சொன்னபடியே தேவாலயத்தை கட்டும்படியே அவர் உன்னோட இருப்பாராக. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாய் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய். நீ பலன் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. செய்ய கவனமாயிருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய் என்றதும் அந்த ப்ராஸ்பர் என்ற வார்த்தையிலேருந்து தான் வருது. பாக்கியவானாய் இருப்பாய். அப்போ லாங்குவேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா யோசுவா 1:8 எப்படி வருதோ அதே மாதிரி தான் வருது. எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய, நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு அதையெல்லாம் செய்ய கவனமாயிரு, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யோசுவா 1:7-8 சொன்னது மாதிரியே தான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது சாலமோனாகிய தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறான், அப்பா நீ ஆலயத்தை கட்டுறதுல வெற்றி பெறுறது எப்படி வெற்றி பெறுவேன்னா, யோசுவா எப்படி கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுல வெற்றி பெற்றானோ அதே மெத்தடை தான் இதுக்கும் யூஸ் பண்ணணுன்றான். அதுதாங்க அதே லாங்குவேஜை ஏன் யூஸ் பண்ணி சொல்கிறான்? இதெல்லாம் சொல்லப்பட்டவர்களெல்லாம் செய்ய கவனமாயிருன்னு ஏன் சொல்கிறான்? ஏன்னு சொன்னால், அவன் எப்படி எரிகோ பட்டணத்தை எடுத்தானோ, அவன் எப்படி கானான் தேசத்தை சுதந்திரித்தானோ, பாலும் தேனும் ஓடுற தேசத்தை எப்படி சுதந்திரிக்க உதவினானோ, அதே மாதிரி தான் நீ ஆலயத்தையும் கட்ட போகிறேன்ற. இருக்கீங்களா? அதே மாதிரி தான் நாமளும் எல்லாத்தையும் கட்ட போகிறோம். அதே மெத்தடு தான், வாழ்க்கையை கட்டுறதும் அப்படி தான். பாலந்தேன் இப்போ ஓடுற தேசத்தை சுதந்திரித்த மாதிரியே தான் நம்மளும் வாழ்க்கையை கட்டணும். எப்படி சுதந்திரிச்சாங்க? கர்த்தர் சொன்னார், இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இது சொல்லப்பட்டிருக்கலாம் செய்யும்படி கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாங்க. இல்லைங்க, என் சூழ்நிலை வேறங்க. அவன் எப்படி வெற்றி எடுத்தானோ அதே மாதிரி தான் நீங்களும் எடுக்கணும். அவன் எப்படி கானான் தேசத்தை சுதந்திரிச்சானோ அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு சுதந்திரிக்க வேணும். உங்களுடைய சுகத்தை அப்படி தான் சுதந்திரிக்க வேணும். உங்களுடைய சொத்துக்களை அப்படி தான் சுதந்திரிக்க வேண்டும். உங்களுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எல்லாவற்றையும் இப்படி தான் சுதந்திரிக்க வேணும். எல்லா ரீதியிலையும் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா காரியங்களும், கடவுள் கொடுக்குற எல்லா காரியங்களையும் இப்படி தான் சுதந்திரிக்கணும். எப்படி? இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் இரவும் போலும் தியானமாயிருப்பாயாக. இதுதான் சுதந்திரிக்கிறதுக்கான மெத்தடு. தாவீது சாலமோனுக்கு சொல்கிறான், அதே மெத்தடு தான் இப்போவும். அது ஒரு காலம், இது ஒரு காலம், ஆனால் மெத்தட் சேம். காட்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் த சேம். தேவனுடைய கோட்பாடுகள்லாம் ஒன்று தான். அதே மாதிரி தான் இப்போவும் சுதந்திரிக்கணுன்றார். சரி, 1 நாளாகமம் 29:23. அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாய் இருந்தான். அவன் ப்ராஸ்பர் பண்ணான் அப்படின்னு இருக்கு. அந்த ப்ராஸ்பர் என்ற வார்த்தை தான் பாக்கியசாலியாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள், அவனுடைய லீடர்ஷிப்பை அங்கீகரிக்கிறார்கள். அவன் பாக்கியசாலியாக இருந்தான்னு சொன்னால், அவன் கொடுக்கப்பட்ட அந்த ஆளுகிற வேலையில் அவன் என்ன பண்ணான்? வெற்றி பெற்றான், அல்லது அந்த ஆளுகிற வேலையில் ப்ராஸ்பர் ஆனான். அது அவனுக்கு நல்லபடியாக நடந்தது என்று அர்த்தம். 2 நாளாகமத்துக்கு திருப்போம், 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 நாளாகமம் 7:11. இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாய் இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. கட்டி தீர்த்தான், ஆலயத்தை கட்டி தீர்த்தான், அரண்மனையை கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாய் இருந்ததெல்லாம்
அரண்மனையும் கட்டுறான், ஆலயத்தையும் கட்டுறான், எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது கரெக்டாக, எல்லாம் அனுகூலமாக இருந்தது. இது இன்னொரு வார்த்தை, அனுகூலமாக இருந்ததுன்றது இன்னொரு வார்த்தை. அப்போ இந்த ப்ராஸ்பர் என்ற வார்த்தையிலேருந்து அந்த அனுகூலம்ன்ற வருது. அப்போ எத்தனை வார்த்தை பாருங்கள், இந்த வார்த்தைகள் லிஸ்ட்டை கொடுக்குறேன், இதெல்லாம் ரொம்ப அருமையான வார்த்தைகள். சித்திக்க பண்ணுறது அதுதான் ப்ராஸ்பர் பண்ணுறது. வாய்க்க பண்ணுறது அதுதான் ப்ராஸ்பர் ஆகிறது. காரிய சித்தி அதுதான் ப்ராஸ்பெரிட்டி. உயர்த்தப்படுவது, உயர்வு பெறுவது அதுதான் ப்ராஸ்பெரிட்டி. காரியம் ஜெயமாகிறது அதுதான் ப்ராஸ்பெரிட்டி. கைகூடி வர்றது, எல்லா காரியங்களும் கைகூடி வர்றது அதுதான் ப்ராஸ்பெரிட்டி. எல்லாம் அனுகூலமாகிறது அதுதான் ப்ராஸ்பெரிட்டி. பாக்கியவான்களாக ஆசீர்வாதமாக இருப்பது அதுதான் ப்ராஸ்பெரிட்டி. எத்தனை பேர் நினைக்கிறீங்க இன்றைக்கும் அந்த அத்தனை ப்ராஸ்பெரிட்டியும் இருக்குதுன்னு? உங்களுடைய வாழ்க்கையிலும் காரியம் சித்திக்க பண்ணுவார் கர்த்தர், வாய்க்க பண்ணுவார். காரிய சித்தி உண்டாகும், உயர்வு உண்டாகும், காரியம் ஜெயமாகும், கைகூடி வரும், அனுகூலமாக இருக்கும். நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்பதை விசுவாசியுங்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை கைவிடுவதுமில்லை என்பது உண்மையானால் நிச்சயமாக இவைகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலும் உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்போ சக்ஸஸ் என்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிப்போம். சக்ஸஸ் 78 முறை பழைய ஏற்பாட்டில் வருது. உங்கள் பைபிளில் தான். சிலர் ஏன் பைபிள் அப்படியே பார்க்குறாங்க, இவர் என்ன பைபிள் வச்சுருக்காரு. ஒரு அம்மா அப்படியே கேட்குறாங்க என்கிட்ட வந்து, நீங்கள் என்ன பைபிள் பாஸ்டர் ஆனால் நீங்கள் வாசிக்கிற பைபிளே தான் வாசிக்கிறேன்னு. இல்லை, நீங்கள் சொல்கிற ஆபிரகாம் வேறு மாதிரி இருக்குது. ஆமாம்மா, எனக்கு கூட ஆபிரகாம் அந்த காலத்தில் வேறு மாதிரி தான் யோசித்தேன். அழுக்கு போர்வை போத்திக்கிட்டு கையில் தடியை வச்சுக்கிட்டு 4 ஆடு வச்சுட்டு நிற்கிற ஆபிரகாம் அப்படி தான் காமிச்சாங்க எங்களுக்கும். அப்படியே பரதேசி மாதிரி வனாந்தரத்தில் இப்படியே நின்றுக்கிட்டு போகிற இடம் என்னன்னு தெரியும் அப்படி வச்சுருப்பார் ஆபிரகாம். நான் அப்படியே தான் யோசிச்சுட்டு வந்தேன். கடைசியில் பைபிள் சொல்கிறது பார்த்தா பில்கேட்ஸ் மாதிரி ஆபிரகாம். இது டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குது. என்ன பண்ணுறது, வேறு விதமாக இருக்குது ஆபிரகாமே. இந்த மாதிரி நானும் இவ்வளோ நாள் ஆவிக்குரிய சபையில் தான் இருந்து பைபிளை படிக்கிறேன், ஆபிரகாமை படிக்கிறேன். நீங்கள் சொல்கிற ஆபிரகாம் வேறு மாதிரி. அதான் கேட்டேன், உங்கள் பைபிள் என்ன பைபிள்னு. அதே பைபிள் தான். ஒருவேளை நீங்கள் வாங்கின இடத்துலேயே தான் நானும் வாங்கியிருப்பேன். ஒரு வார்த்தை கூட வித்தியாசமாக இல்லை, அதே பைபிள் தான். அந்த பைபிளில் தான் சக்ஸஸ்ன்ற வார்த்தை இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா 78 முறை வருகிறது. 78 முறை வருது. அது மீனிங் என்னென்னா, ஹேவ் இன்சைட், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பி வைஸ். அப்படி தான் மொழிபெயர்க்கப்படுகிறது. புத்திமானாய் நடந்து கொள்வான், ஞானவானாய் இருப்பான், அல்லது காரியங்களை புரிந்து கொள்வான்ற விதத்தில் அந்த சக்ஸஸ் என்கிற வார்த்தையை தமிழில் இப்படியெல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஏன்னா சக்ஸஸ்ன்னு தமிழில் வர முடியாது இல்லையா, அதனால் புத்திமானாய் நடக்கிறது அப்படி இப்படின்னு மொழிபெயர்த்திருப்பாங்க. ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்னே மொழிபெயர்த்துறாங்க. ஏன்னா அந்த வார்த்தை இருக்குது இல்லையா. ஆகவே இந்த வார்த்தைக்கு நான் பொறுப்பல்ல, கர்த்தர் தான் பொறுப்பு. யோசுவா 1:7-8 தான் 2 வார்த்தையும் ஒன்றா வருது. ஒரே ஒரு இடத்துல தான் 2 வார்த்தையும் ஒன்றா, சக்ஸஸும் ப்ராஸ்பரிட்டியும் ஒரே இடத்துல வர்றது யோசுவா 1:8 தான் வருகிறது. சரி, 1-2 வசனம் மட்டும் பார்ப்போம், டைம் ஆயிடுச்சு. 29ஆம் அதிகாரம் உபாகமம் 29:9. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. இங்கே தமிழ் வேதாகமத்தில் வாய்க்கும்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த சக்ஸஸ் என்ற வார்த்தையை கிட்டத்தட்ட ப்ராஸ்பரிட்டியை மொழிபெயர்த்த மாதிரியே தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒன்று தான் எல்லாம். 1 ராஜாக்கள் திருப்போம். 1 ராஜாக்கள் 2:3. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், எல்லாவற்றிலும் புத்திமானாக இருக்கிறதுக்கும் எப்படி சொல்கிறாரு பாருங்க, தாவீது சாலமோனுக்கு சொல்கிறாரு, நீ என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாக இருக்கிறதுக்கு. சக்ஸஸை பற்றி நல்லா விளங்கி வச்சிருக்கிறார் தாவீது. அவர் தான் பின்னால் இப்போ சங்கீதத்திலலாம் சொல்கிறார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்கிறது அவர் தான். அவர் சொல்கிறார், எங்கே போனாலும் என்ன செய்தாலும் புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு, புத்திமானாய் இருக்கிறதுக்கு. அந்த புத்திமானாய் இருக்கிறதுன்றது தான் இங்கிலீஷில் சக்ஸஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்குது. சக்ஸஸ்ன்றது தமிழில் வராது, அது இங்கிலீஷ் வார்த்தை. ஆகவே தமிழில் புத்திமானாய் நடந்து கொள்வது அப்படின்னு வந்திருக்குது. சரி, இன்னும் திருப்போம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம்.
2 ராஜாக்கள் 18 5ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. எசேக்கியா ராஜாவை பற்றி சொல்லுது. இவனை போல ஒருவனும் இருந்தது இல்லையா. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு, இங்கேயும் பாருங்கள் லாங்குவேஜ் எப்படி இருக்குதுன்னு. யோசுவா 1:7-8 வாசித்து பாருங்கள், அப்புறம் இது வாசித்து பாருங்கள், அப்படியே இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. எப்படி வருது லாங்குவேஜ்? யோசுவா 1:7 எப்படி சொல்லிருக்கு? இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல், இந்த கற்பனைகளை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் அப்படின்னு வருது. அப்போ இங்கே அதே மாதிரி தான் வருது. அவரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கற்பித்த அவருடைய கட்டளையின்படி கை கொண்டு நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டிருக்கலாம் செய்ய கவனமாயிருன்னு யோசுவா 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஒன்று தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளி விட்டான். அங்கே அசீரிய ராஜான்னு ஒருத்தன் இருந்துக்கிட்டு எல்லாரையும் புள்ளி பண்ணிட்டு இருந்தான் பாருங்கள். எல்லாம் அவனுக்கு கீழே தான் வரணும் அப்படின்னு இந்த மற்ற ராஜாங்களெல்லாம் தொல்லை கொடுக்குறது. சொல்லிட்டான், நீ போய்ட்டு வா, வேலையை பாருன்ட்டான். கடவுள் என் கூட இருக்கிற, நான் உங்கள்கிட்ட உனக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாதுன்ட்டான். எனக்கு இவனுக்கு எல்லாம் அனுகூலமாக இருந்தது. இவன் காரியமெல்லாம் அனுகூலமாக ஆயிற்று. வாசிப்போம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 1 சாமுவேல் 18 5ஆம் வசனத்தை பார்ப்போம். 1 சாமுவேல் 18:5. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால், இங்கே புத்தியாய் காரியத்தை நடப்பிக்கிறதுங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லி டிட் எவ்ரி திங்னு ஆங்கிலத்தில் வருது. சக்ஸஸ்ன்ற வார்த்தை உபயோகப்படுது. அப்போ புத்திமானாய் நடந்து கொள்வாய், புத்தியாய் காரியத்தை நடப்பிக்கிறது எல்லாம் சக்ஸஸ். அது எல்லாத்தினுடைய அர்த்தமே ஆங்கிலத்தில் சக்ஸஸ் என்று தான் வருகிறது. அப்புறம் 14-15 வசனங்களை பாருங்கள். அதே அதிகாரத்தில் தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். மறுபடியும் இந்த கூடயே டேக் பண்ணிட்டு வருது. அவனோடு கூட இருந்தார், அவன் புத்திமானாய் நடந்தான். அவனோடு கூட இருந்தார், எல்லாம் அனுகூலமாயிற்று. அவனோடு கூட இருந்தார், எல்லாத்தையும் வாய்க்க பண்ணார். இது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அதனால எல்லாம் புத்திமானாய் அவன் புத்திமானாய் நடந்தான். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு. இப்போ புத்திமானாய் நடக்கிறதுன்றது ரொம்ப சாதாரண புத்திமானாய் இல்லை, மகா புத்திமானாய். அவன் he was a huge success என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் he was a huge success என்று சொல்லலாம். மகா புத்திமானாய் அவன் ரொம்ப இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்து ராஜாவுக்கே பயமாயிடுச்சு. இவன் நம்மளோட பெரிய ஆளாக இருப்பான் போல இருக்குன்னு. அவ்வளோ பெரிய சக்ஸஸ். எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் ஒரு மனுஷனோட கூட இருந்தால் அவனை ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் ஆக்குவார், ஒரு பெரிய அளவில் புத்திமானாய் நடக்கும்படியாக அவனுக்கு செய்வார். இதெல்லாம் வேத வசனத்தின் சத்தியங்கள். அப்போ பாருங்கள், வேத வசனத்தில் ப்ராஸ்பரிட்டி சக்ஸஸ் என்று வருவதெல்லாம் எந்த கான்டெக்ஸ்டில் வருதுன்னா, கர்த்தர் ஒரு மனுஷனை எதுக்காக அழைத்தாரோ, எதுக்காக தெரிந்து கொண்டாரோ, அதை செய்ய அதற்காக வாழ ஒருவன் முற்படும் போது, அதை ஒருத்தர் இப்படி சொல்கிறார், prosperity and success refers in the Old Testament to succeeding in proper endeavors அப்படின்னு சொல்கிறார். ப்ராப்பர் என்டவர்ஸ்னால் அவனுக்கு ஏற்ற காரியங்களை, அதாவது கர்த்தர் அவனுக்கென்று வைத்திருக்கிற, திட்டமிட்டிருக்கிற, சித்தம் கொண்டிருக்கிற அந்த காரியங்களை அவன் செய்வதிலே வெற்றியும் செழிப்பும் அவனுக்கு உண்டாகிறது. அந்த காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணுகிறார் கர்த்தர். அவனுக்கு அனுகூலமாக இருக்கிறார். எல்லாம் அவனுக்கு கைகூடி வர்றது, எல்லாம் அவனுக்கு ஜெயமாய் முடிகிறது. ஏன்னா எதுக்காக பிறந்திருக்கிறானோ, எதுக்காக இருக்கிறானோ, எது கர்த்தருடைய சித்தமோ அதை அவன் செய்து கொண்டு இருக்கிறான். எல்லாவற்றிலும் அவன் புத்திமானாய் நடந்து கொள்கிறான். என்றால் கர்த்தர் அவனை எதுக்காக அழைச்சாரோ அதை அவன் செய்து முடிக்கும்படியாக அவனோடு கூட இருந்து அவனுக்கு வேண்டிய புத்தி, ஞானம், அறிவு, ஆற்றல், ஒத்தாசை, அனுகூலம் எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். அப்போ வாழ்க்கையில் கடவுள் நம்மளோட கூட இருக்கிறார் என்பதை முதல்ல நினைவு வைக்கிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறது சும்மா இல்லை, அவர் நம்மோடு கூட எதுக்கு இருக்கிறார், நம்ம என்ன செய்யணுன்றதை காண்பிக்கிறதுக்காக இருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். ஒரு காரியத்துக்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நோக்கத்துக்காக உங்களை வைத்திருக்கிறார். சித்தம் இல்லாமல் யாருமே இல்லை.
கடவுள் ஒரு சித்தத்துக்காக உங்களை வைத்திருக்கிறார். அதை முதல்ல தெரிந்து கொள்ளணும். நீங்கள் அவர் கூட இருக்கிறாருன்னா கூட இருக்கவரை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவரை கூட வச்சுக்கிட்டே எனக்கு வழி தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? அவருக்கு எல்லா வழியும் தெரியும். நீங்கள் எதுக்காக பிறந்தீங்கன்னு அவருக்கு தெரியும். இதை போய் உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட கேட்டுட்டு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் உங்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. பார்த்துப்பா, ஏன்னா அவங்களுக்கு ஐயோ என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ எங்கே போய் என்ன ஆகுமோ அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கு தான் அவங்கள கேட்டுருக்காதீங்க. யாரை கேளுங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த தேவனை கேளுங்கள். அவர் என்ன பண்ணுறாரு? உங்களை நடத்துகிறார். அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளை காட்டிலும் ஆண்டவராக இயேசுவோடு உங்களுக்கு இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம். கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கிறாருன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க பாருங்கள், இதை விட்டுட்டு போயிடாதீங்க, வீட்டில் வச்சுட்டு போயிடாதீங்க. ஆனால் எத்தனையோ தடவை நான் அதே கார்டை வீட்டில் வச்சுட்டு தான் போயிடுறேன், மறந்துட்டு. அங்கே போய் நின்றுருப்பேன், கார்டும் இருக்காது, காசும் இருக்காது, எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு வந்திருப்பேன். எப்படி தான் எடுத்துகிட்டு போகிறது? ஆனால் கர்த்தரை விட்டுட்டு போகவே முடியாது. அவர் உங்கள் கூடயே இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் எங்கும் எந்த வேலையிலும் அவர் உங்களோட கூடவே இருக்கிறார். ஏதாவது தெரியலன்னா அவரை கேளுங்க, புரியலன்னா அவரை கேளுங்க, வழி தெரியலன்னா அவரை கேளுங்க. எல்லாம் புதிராக இருந்தது, கஷ்டமாக இருக்குதுன்னா அவரை பாருங்கள். வாழ்க்கையே பெரிய போராட்டமாக இருக்குதுன்னா அவரை நோக்கி பாருங்கள். ஏன்னா அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், கூடவே இருக்கிறார். அவர் உங்களுக்கு எல்லா வழியும் காண்பிக்க வல்லவர். எல்லா சந்து பொந்து எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கார். அவர் எல்லா வழியும் அவருக்கு தெரியும். சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்க அவரால் முடியும். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு தேசத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை, பெஸ்ட் லைஃப் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதில் உங்களை கொண்டு போய் விடக்கூட வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். இந்த காலை வேளையில் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னீர். ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. உன் உயிருள்ள நாளெல்லாம் உன்னோடு கூட நான் இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்னீரே. கர்த்தாவே, என்ன அருமையான வாக்குத்தத்தம், விலையேற பெற்ற வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு உள்ளங்களிலும் செல்லட்டும். எல்லா சூழ்நிலையிலும் அதை அவர்கள் எண்ணி பார்க்கட்டும். உன்னுடனே கூட இருப்பேன், அதனால தான் எவனும் எதிர்த்து நிற்பதில்லை, எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்வதில்லை. ஜெயம் உங்களுடையது. எங்களுடைய காரியமெல்லாம் ஜெயமாகும், எல்லாம் அனுகூலமாய் முடியும், எல்லாம் கைகூடி வரும். எல்லா காரியங்களையும் சித்தி பெற செய்கிறவர் நீர், வாய்க்க பண்ணுகிறவர் நீர். நாங்கள் பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகள் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும் கர்த்தாவே. ப்ராஸ்பெரிட்டியும் சக்ஸஸ் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறீர். ப்ராஸ்பெரிட்டிக்காகவும் சக்ஸஸ்க்காகவும் எங்களை உண்டு பண்ணி இருக்கிறீர். எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் அதை தர நீர் நல்லவராயும் வல்லவராயும் இருக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அறிந்து உன்னுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு உம்முடைய வழிகளிலே நடக்க நீர் கிருபை செய்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். வெற்றிக்காகவும் செழிப்புக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களும் வாய்க்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறதே. அப்பேற்பட்ட ஜனங்களாய் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் விளங்கட்டும். உமக்கே மகிமையும் ஸ்தோத்திரம் கனமும் துதியும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.